ஆண்களையும் பெண்களையும் அந்த துவாவிலே நாம் கொஞ்சம் இணைத்துக் கொள்ள வேண்டும். நிறைய பாவப்பட்டவர்கள் இந்த சமுதாயத்திலே உண்டு. மன உளைச்சலுக்கு ஆளாகி, மனக்கவலைகளுக்கு ஆளாகி, வசதி வாய்ப்புகள் இருந்தும் அனுபவிக்க முடியாமல் நோய்வாய்ப்பட்டு நிறைய பிரச்சனைகளுக்கு, நிறைய சங்கடங்களுக்கு நம்மை சுற்றி நிறைய இறை விசுவாசிகளான ஆண்களும் பெண்களும் ஆளாகி இருக்கிறார்கள். அவருடைய சாந்தி சமாதானத்திற்காக இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்துடைய கடைசி 10 முழுக்க உயிர்ப்பித்து அந்த பிரார்த்தனையில் அவர்களையும் நீங்கள் உள்வாங்கி பிரார்த்தனை செய்யும் போது மலக்குமார்களுடைய விசேஷமான துவாவுக்கு நாம் ஆளாகிறோம். அவர்களுக்கு கேட்டது உங்களுக்கும் கிடைக்கும் என்று வானவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு விசேஷமான துவா என்று பாருங்கள். ஆக நாம் நம்முடைய துவாவில் பிறரையும் இணைத்துக் கொள்ள வேண்டும். அதன் மூலம் நம்முடைய துவா அங்கீகரிக்கப்படுகிறது. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழுகையில் அத்தஹியாத்தில் இருக்கும்போது நீங்கள் விரும்பியதை கேளுங்கள், மனதில் தோன்றியதையெல்லாம் கேளுங்கள், எதுவெல்லாம் கேட்க தோணுகிறதோ அதையெல்லாம் கேளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அத்தஹியாத் தொழுகை, எந்த அத்தஹியாத்திலிருந்து தூங்குகிறோமோ அந்த அத்தஹியாத். தொழுகையை பொறுத்தவரையில நிறைய பேருக்கு அது ஒரு சடங்கு, ஏதோ அந்த நேரத்தில் போனோம் வந்தோம் கழித்தோம், அப்படி அல்ல அன்பர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அமல்களிலேயே அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான அமல் தொழுகை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு அடியான் தொழுகையில் இருக்கிறான் என்றால் அல்லாஹ்விடத்திலே மறைமுகமாக அவன் உரையாடி கொண்டிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்ன உரையாடல்? வஜ்ஹத் ஓதிய பிறகு, அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி வஜ்ஹத் ஓதிய பிறகு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிறீர்களே, அங்கே என்ன நடக்கிறது?